என்ன வெயிட்டா பர்ச்சேசிங்க பார்த்தோன்னே இந்த கலர் எடுத்து. ஆமா சூப்பரா இருக்கும் இந்த கலர். உண்மையாவே சொல்றேன், வெந்தய கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பொங்கல் கிட்ட வந்துருச்சு. இன்னும் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கல. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலிக்கெலாம் சேர்த்து வந்து துணி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஐடியா தான் போயிட்டுருக்கோம். இப்போ போனால் தான் தெரியும் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஆக்சுவலாக போக்கி அன்றைக்கி ஏதாவது போய் பழைய துணியெல்லாம் கொடுத்துட்டு புது துணி எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் போய் அப்போலாம் போனால் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால் இப்போயே வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி போயிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. அந்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். சனியா துணி எடுக்க வந்தாச்சா? அதெல்லாம் வந்துருக்கும். சரியான டிராஃபிக் விழுப்புரத்தில் எப்படியோ அடிச்சு பிடிச்சிட்டு வந்துட்டோம். பொங்கலுக்காக பொருள் வாங்குறதுக்காக அவ்வளோ கூட்டம். ஆமாம், எல்லாம் வேற லாரிலாம் விட்டு அடிக்கிறாங்க. இல்லை சிவட்டூரில் போய் இடம் இல்லை. இப்போ தான் வந்துருக்கோம். இதை போயிட்டு கலெக்ஷன் பார்த்துட்டு வரலாம். சரி, நல்லா இருக்குதா? என்ன வெயிட்டா பர்ச்சேசிங்க முடிஞ்சிருச்சு. நாலு கட்டப்படியே வந்திருக்கு. போய் பார்க்கலாம் யாராவது என்னென்ன துணி இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க, அவ்வளோ வெயிட்டு. ஸோ யார் யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்துருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. இவங்க ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண ஷாப்பிங்கே பண்ணிடலாம் உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ யார் யாருக்கு எந்தெந்த ட்ரெஸ், எந்தெந்த டிசைனில், எந்தெந்த மாடல் எடுத்துருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு கட்டவையில் இது வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரி, இது வந்து நான் இப்போ பிரித்து பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை பார்த்தா தான் வந்து தெரியுமே. ஏன்னா யார் யார் ட்ரெஸ் எது இதில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். ஆமாம், இது வந்து கவி மனோட அண்ணன் பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கு. ரெண்டு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் எடுத்து போய் கொடுத்தோம். நாங்கள் எப்பயுமே அதே கலரில் எடுத்து போய் தரோம். ஸோ அதனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணி சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருக்கோம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து சட்டை அப்பாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோட அப்பாவுக்கு. ஸோ அவருக்கு போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன், ஒரு டிஃப்ரெண்டான க்ரீன் கலர். க்ரீன் தான் நான் வச்சிருக்கேன். அதே கலர் ஷர்ட் தான் அவருக்கு எடுத்தோம், க்ரீனில். இப்போ வந்து குங்கும கலரில் வந்து எடுத்துருக்கேன். சட்டை எடுத்து அதுக்கு வேட்டி எடுத்துருக்கேன். அதுக்கு மேட்சிங்கான வேட்டி. ஆமாம், எப்படி இருக்கேன்? அப்பாவுக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அப்பாவுக்கு வந்து கலர் சட்டை தான் வந்து போன வாட்டி எடுத்தேன். இந்த வாட்டி அப்பா கலர் சட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேனே. பொங்கலுக்கு நான் வந்து அப்பாவுக்கு அம்மாவுக்கு எடுத்து தரேன். நெக்ஸ்ட் வந்து ஜெயஸ்ரீ டாப்பு. நல்லா இருக்கா? சூப்பர் கலர் இது. ஜெயஸ்ரீ இந்த டாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோட செலெக்ஷன் தான். ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் ஷாலு, லெகின் வந்து எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து சாரீ. இந்த வாட்டி வந்து எல்லாருக்கும் சிம்பிளான சாரீ தான் வந்து எடுத்துருக்கோம். பாருங்க, இது வந்து அம்மாவுக்கு, தாத்தா அம்மாவுக்கு. இது நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட் கலரில் கட்டினா சூப்பராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நான் இந்த கலர் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் ஜெயாவுக்கும் இவங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். சார் உங்க அப்பாவுக்கு, ஜெயஸ்ரீக்கு, அம்மாவுக்கு 3 பேருக்கு வந்து எடுத்து காமிச்சிடுமா? நெக்ஸ்ட் வந்து அத்தைக்கு மாமாவுக்கு எடுத்து காமிக்கலாம். காமிங்க. இது வந்து சாரி அத்தைக்கு. இது வந்து அம்மாவுக்கு சாரி. ஆமாம், டார்க் கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும் டிசைன்லாம். ஆனால் வந்து கலர் மட்டும் வேறு.
இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து கட்டுறதுக்கு சிலுவாக இருக்க மாதிரி எடுத்துருவா சிலுவாக இருக்க மாதிரி எடுத்துருவா சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த டைம் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். வந்து அத்தைக்கு வந்து மாமாவுக்கு அவர் எப்பவுமே வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி தான் எடுப்போம். அதே மாதிரி இந்த வாட்டி வெள்ளை சட்டை வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி வந்து எடுத்துருக்கோம். ஆமாம், ஒயிட் ஷர்ட் தான் போடுவார் அவர். ஆமாம், ஃபங்க்ஷன் போனால் வந்தால் ஒயிட் ஷர்ட் போட்டு போவார் சொல்லிட்டு அவருக்காக இது வந்து எடுத்துருக்கோம். அவ்வளோதான். இது வந்து அத்தைக்கும் மாமாவுக்கும் வந்து எடுத்த ட்ரெஸ்ஸு, கவிக்கும் எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து காமிச்சிட்டோம். சார் இல்லை ஃபைனலாக இல்லை மனோக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். மனோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ப்ளைனாக தான் எடுப்பார், இல்லை செக்குடு போட்டு எடுப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு மாதிரி இல்லாமல் லைட்டாக டிசைன் தெரியும். ஆமாம், லைட்டாக டிசைன் மாதிரி தான் தெரியுது. இப்படி இருக்கும். இந்த கலர் வந்து வெளியே பிரிக்காதான் அப்படியே காட்டு. இந்த மாதிரி தான். இந்த கலர் வந்து இவர் வச்சில்லன்றதுனால அவருக்கு இந்த கலர் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். அவரும் வந்து ட்ரையல் பார்த்துட்டு தான் எடுத்தாரு. இந்த வாட்டி அவருக்கு வந்து பேண்ட் எடுக்கல, அவர் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலே வேட்டி தானே. ஆமாம், இங்க பாருங்க, இதுக்கு இந்த வேட்டி எடுத்திருக்காரு. ஸோ மனோவை இந்த டைம் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டை புது சட்டை வேட்டி சட்டையோட பார்க்கலாம். வெள்ளை சட்டை தான் இல்லை, வேட்டி சட்டையோட. பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதே வேட்டி சட்டையோட தான் பண்ணணும். ஆமாம். ஸோ அதனால் அவருக்கு ஸ்பெஷலாக வேட்டி சட்டை வந்து எடுத்துருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னடா இது எல்லாருக்குமே எடுத்துட்டீங்க அப்படி யார் காட்ட போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோவோட தாத்தா பாட்டிக்கு வந்து எடுத்துருந்தோம். ஏன்னா நான் கல்யாணம் ஆகி போனது வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இது வந்து முதல் பொங்கல் இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வேஷ்டி சட்டை தாத்தாவுக்கு, அப்பாவோடைய அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி அவருக்கு வந்து வேஷ்டி சட்டை வேஷ்டி ஷர்ட்டு. அவர் வந்து பாட்டிக்கு வந்து வாயில் புடவை, அவங்க வாயில் புடவை தான் கட்டுவாங்க. அதான் காட்டன் புடவை சொல்லுவாங்கல்ல, அது குச்சி கட்டேன். இந்த மாதிரி தான் எனக்கு எப்பயுமே சரி இந்த கலர்னாலே சரணியா பார்த்தோன்னே இந்த கலர் எடுத்து. ஆமா, சூப்பரா இருக்கும் இந்த கலர். உண்மையாவே சொல்றேன், வெந்தய கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். எனக்கும் வெந்தய கலர் ரொம்ப நல்லா இருக்கும், அது மாதிரி பாட்டிக்கும் நல்லா இருக்குன்றதுனால இதான் நம்ம பார்க்குறதுலே நல்ல டிசைனாகவும் நல்ல கலராகவும் இருந்துச்சுன்றதுனால நான் இதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது வந்து வாயில் புடவை ஃப்ரெண்ட்ஸ். பாட்டிக்கு புடவை எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோமே. எப்படி இருக்குது ஷாப்பிங்லாம்? நல்லபடியாக போச்சு ஷாப்பிங்லாம். ஆனால் கொஞ்சம் டயர்டாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. எல்லா இதுக்கும் போயிட்டு வெரைட்டியாக ட்ரெஸ் எடுக்குவேன். எனக்கு வந்து கண்டிப்பாக கேட்பீங்க உனக்கு எங்கே ட்ரெஸ் எடுக்கல சொல்லிட்டு. நான் தீபாவளிக்கு எடுத்தேன். சரண்யா விட்டுட்டோம் பார்த்தீங்களா, சரண்யாவோட ட்ரெஸ்ஸை காணுமே. தீபாவளிக்கு எடுத்தல ஒரு ஃப்ராக் மாதிரி அது இருக்குது. நான் இன்னும் அது யூஸ் பண்ணலை, போடல, அப்படி தான் வச்சுருக்கேன். அதனால் அது பொங்கலுக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எதுவுமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நான் பொங்கலுக்கு போட்டு காமிக்கிறேன். சரி, ஓகே. ஸோ அந்த ஃப்ராக் இருக்கிறதுனால நான் அந்த வாட்டி எனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துக்கல. மீதி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் பயந்துகிட்டே போனோம், எவ்வளோ பட்ஜெட் ஆகும் சொல்லிட்டு. இதை காணும் லிஸ்ட்டு பில்லு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பில்லு, இது ஒரு பில்லு, இது ஒரு பில்லு. டோட்டலாக வந்து எவ்வளோ ஆச்சு? டோட்டலாக ஒரு 6500 7,000 ஆயிடுச்சு. 7,000 அப்போ எனக்குலாம் ட்ரெஸ் எடுத்தோம்னா கண்டிப்பாக 1000 கரெக்டாக 8,000. நானே இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப இது மாதிரி. அவர் என்ன பண்ணுறது, அப்புறம் அங்கே வீட்டில் ஒரு 3 பேர், நம்ம வீட்டில் ஒரு நம்ம 2 பேர், நீ இல்லையா, அப்பா அம்மா 2 5, நான் 1 6, கவி 1 7, தாத்தா பாட்டி 9 பேருக்கு 7,000 ஆயிடுச்சு. ஆமாம், ஒரு ஆளுக்கு எப்படியும் சும்மா சாதாரணமாக துணி எடுக்க போனாலே 1000 ஆகிடுது கண்டிப்பாக. அதனால தான் இன்றைக்கே எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நாளைக்கு வந்து இப்போ கொடுத்தா தான் யாராவது ஜாக்கெட் தைப்பாங்க. ஏன்னா பாட்டிக்கு பாருங்கள், நாங்கள் ப்ளவுஸ்லாம் அங்கேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். கொடுத்தாங்கன்னா தைச்சி பொங்கலுக்கு கொடுப்பாங்க. ஆமாம், இன்றைக்கே கொடுத்துடலாம். இப்போ எல்லாம் டெய்லர் எல்லாருமே பிஸி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் கொடுத்தாங்கன்னா இப்போ எடுத்து போய் கொடுத்தனா அவங்க ஜாக்கெட்லாம் தைச்சி பொங்கலுக்கு வேர் பண்ணிப்பாங்க. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துட்டீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சரி எங்களுக்கும் வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.